இப்போ மந்திரங்கள் நம்ம ஜெபிக்கும் போதுமே 108 முறை வந்து மந்திரத்தை எழுதுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன கணக்கு 108 முறை? 108 இன்னொரு விஷயமும் இருக்கு. 27 நட்சத்திரங்கள் சொல்றோம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம்னு கணக்கு இருக்கு. ஆமா. அப்போ இந்த 4 பாதங்களை 27ஆல பெருக்குனீங்கன்னா 108 வரும். 4 25 100. 4 2 8. 27 × 4 108. அப்போ 108 பாதங்கள். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம்ங்கும் போது 27 நட்சத்திரங்களுக்கு மொத்தமா சேர்க்கும் போது 108 பாதம். அப்போ இத பன்மடங்கா பெருக்கிறது தான் 10ஆ பெருக்கிறது, 100ஆ பெருக்கிறது, இந்த மாதிரி பெருக்கி அதை வந்து லட்சக்கணக்கில் ஜபம் பண்றது. சில மந்திர ஜபங்கள் எப்படி அப்படின்னா இத்தனை வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்குள்ள அக்ஷரம்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஜென்ரலாக வார்த்தைன்னு சொல்கிறத சமஸ்கிருதத்தில் ஒரு வேர்டை பிரிக்கக்கூடிய பதத்தின் அடிப்படையில் அக்ஷரம்னு சொல்லுவோம். அந்த அக்ஷர லட்சத்துக்கு ஜபம் பண்ண சொல்லுவாங்க. கண்டினியூஸாக ஜபம் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு இந்த டைம்னா அந்த டைம்லேயே ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஜபம் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு உரு ஏற்றக்கூடிய வேலை எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த மந்திரத்தில் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை அக்ஷரத்துக்கு லட்சம் முறை ஜபம் பண்ணணும். இப்போ 27 அக்ஷரம் இருக்குது அப்படின்னா 27 லட்சம் முறை ஜபம் செய்தால் அந்த மந்திரம் சித்தி ஆகுங்கிறது எல்லாராலையும் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ சொல்ல முடியுமா? யாராலையுமே முடியாது. அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக தியாகராஜர் செஞ்சார், ராமநாமம் சொன்னார், கண்ணுக்கு முன்னாடி ராமர் காட்சி கொடுத்தார். இதெல்லாம் கேட்பதற்கு நல்லா இருக்கும். அதை உணர முடியும் அப்படின்னா இதுக்காகவே அவங்க வாழ்க்கையை தியாகம் செய்யணும். பர உலகங்களில் இருக்கக்கூடிய நாட்டத்தை குறைச்சிக்கிட்டு அக உலகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய எண்ணம் முதல்ல வரணும். நமக்குள்ளே நம்ம அந்த தேடலுக்குள்ளே போகும்பொழுது அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நாட்டமாக செலுத்தி கவனம் சிதறல்கள் இல்லாமல் முதல்ல பழகணும். இன்றைக்கி ஒரு ஃபோன் வந்தாலே நமக்கு கவனம் சிதறிடுது. அச்சுன்னு ஒரு தும்மல் கேட்டால் கவனம் சிதறிடுது. ஆணும் ஒரு கொட்டாய் விட்டால் கவனம் சிதறுது. காற்று கொஞ்சம் வர வேண்டிய காற்று வரலை, புழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கவனம், இத்தனை விஷயங்களில் கவனம் சிதறுது. லேசாக ஒரு ஸ்மெல்லு வந்ததுன்னா கவனம் சிதறுது. அப்போது இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அந்த கவனத்தை வந்து இறை நம்பிக்கையில் வைக்கணும்